திண்டிவனத்தில் அதிமுக பாமக நிர்வாகிகள் தாக்கிக் கொண்ட சம்பவத்தில் இருதரப்பினரும் நள்ளிரவில் அரசு மருத்துவமனையில் காவல் ஆய்வாளரை முற்றுகையிட்டதால் திடீர் பதற்றம் நிலவியதை அடுத்து அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்தகுளம் பகுதியில் நகராட்சி சார்பில் கட்டி முடிக்கப்பட்டு புதிய கழிவறை கட்டிடம் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக திறக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து பாமக மற்றும் அதிமுக தரப்பினர் இருவரும் மாறி மாறி கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து அந்த பகுதியின் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் சரவணின் தம்பி குமாரும் பாமக நிர்வாகி கார்த்திக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்பு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் இரு தரப்பினருக்கும் காயம் ஏற்பட்ட நிலையில் இருவரும் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின்பு கார்த்திக் மேல் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தகவல் அறிந்து அங்கு அதிமுக மற்றும் பாமக நிர்வாகிகள் திரண்டு வந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் பாமக தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிறிது நேரத்தில் அதிமுகவினரும் மருத்துவமனை வளாகத்தில் ஒன்று கூடினர். பின்னர் போலீசார் அவர்களை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க மருத்துவமனை வளாகத்தை சுற்றிலும் திண்டிவனம், ரோஷனை, பிரமதேசம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் இருந்து ஆய்வாளர்கள் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திண்டிவனம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பதற்றமான சூழ்நிலை உருவாகியது.